மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தர் தமது தயவு நிமித்தம் நம்மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் தமது தயவு நிமித்தம் நம்மேல் நினைவாயிருக்கிறார். இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 25 அதிகாரம் 7 வசனம், என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதலையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். தயவு நிமித்தமாக உடைய கிருபையின்படியே என்னை நினைத்தருளும். ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கர்த்தர் தம்முடைய அவர் நம் பேரில் வைத்திருக்கிற தயவு நிமித்தமாக நம்மை நினைவு கூறுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54 அதிகாரத்திலே 7-8 வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய உருக்கமான இரக்கத்து நிமித்தம் உன்னை சேர்த்துக் கொண்டேன். அற்ப காலம் உண்ட கோபத்து நிமித்தம் என்னுடைய முகத்தை இமைப்பொழுது உனக்கு நான் மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய மீறுதல் நிமித்தமாக, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக, பாவங்கள் நிமித்தமாக ஒரு இமைப்பொழுது அவர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைத்தாலும், நாம் மனம் திரும்புகிற வேளையிலே, அவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே நமக்காய் மனதுருகி நம்மை நினைவு கூறுகிற தேவனாயிருக்கிறார். அந்நாளில் கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது, ஆனாலும் அந்நாளை அவர் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ராக்கேலை நினைந்தருளினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கொர்நேலியு என்கிறதான ஒரு தேவ மனுஷன், அவன் கர்த்தருக்கு பயந்தவனும், அவன் குடும்பத்தாரோடு கூட எப்போது செபிக்கிற, பிறருடைய காரியங்களிலே சிந்தையை செலுத்தி, பிறருக்கு இறங்கி, பிறருக்கு தர்மங்களை செய்கிற ஒரு மனிதனாக இருந்த போதிலும் கூட அவன் பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்கிறதான ஒரு காரியத்திற்காக அவனை நினைவு கூர்ந்த கர்த்தர் அவனிடத்திலே பேதுருவை அனுப்பி, அவன் மூலமாக அவன் மாத்திரமல்ல, அவன் குடும்பத்தார் அனைவரும் நற்செய்தியை கேட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷத்திலே கடந்து வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். கொர்நேலியுவை நினைவு கூர்ந்தவர், அன்னாளை நினைவு கூர்ந்தவர், உங்களையும் நினைவு கூறுவார். உங்களை மறந்து போக மாட்டார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவர் ஒருபோதும் உங்களை மறந்து விடுகிறவர் அல்ல. மனிதன் மறக்கலாம், நீ நம்பினவர்கள் மறக்கலாம், நீ அதிகமாய் நம்பி ஒருவேளை மனிதர்களை நம்பி ஏமாந்து போகலாம். ஆனால் கர்த்தரை நம்பி ஒருவரும் ஏமாந்து போனதில்லை. கர்த்தரை நம்பி அவரால் ஒருவரும் கைவிடப்பட்டு போனதில்லை. பிரியமானவர்களே, அவர் உங்களை நினைக்கிற தேவன். சிறுமைப்பட்டவர்களை நினைவு கூறுகிறார். சிறுமை எளிமையுமானவன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 40 அதிகாரத்திலே 17 வசனம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தர் என்று நினைவாயிருக்கிறார். நீங்களும் அதே போல சிறுமையும் எளிமையுமானவர்களாக இருக்கலாம். உங்கள் மேல் கர்த்தர் நினைவாயிருக்கிறார். எந்த காரியத்திற்காக இன்னும் இந்த காரியம் எனக்கு கூடி வரவில்லையே, இன்னும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே, இன்னும் என் மகளுக்கு ஒரு துணை அமைந்து கிடைக்கவில்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு, நீ சஞ்சலத்தோடு, வேதனையோடு நீ காணப்படலாம். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, உண்மையில் கர்த்தர் நினைவாயிருக்கிறார். உண்மையில் அதிக அக்கறை உள்ளவராயிருக்கிறார். நிச்சயம் நேரம் வரும், அந்த நேரத்திலே உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி உன்னை பிரமிதப்படுத்துவார், உன்னை சந்தோஷப்படுத்துவார், உன்னை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை.
நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது எங்களை கைவிட்டால் உம்முடைய உருக்கமான இரக்க திருமத்தை எங்களை சேர்த்துக் கொள்ளுகிற மாதேவனே, உடைய தேவ நிமித்த எங்களை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அந்நாளை நினைவு கூர்ந்தது போல, ராகேல நினைவு கூர்ந்தது போல கர்த்தாவே, ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலும் நினைவாய் இருப்பீராக. யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி இருக்கிறார்களோ, தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் நினைவு கூர்வீராக. ஒருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. தடைகளை கொண்டு வருகிற எல்லா சத்துருடைய கிரைகளை கண்டித்து கொள்ளுகிறேன். என் மதிலாயிருந்து பாதுகாத்து ரட்சி தருவீராக. இங்கு அணுகாதபடி காத்துக் கொள்வீராக. கருத்தில் அர்ப்பணி செபிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.